ராமாயணம். வீரவானரர் விவரம் கூறினார். வீரன் ராவணன் அநீதி எடுத்துமே வீரமுடன் போராடி மண்ணில் ஜடாயு விழுந்த கதை முழுதும் கூறினர். தன் கதை அனைத்தும் தெளிவுடன் முன் நின்றவரிடம் உரைத்த சம்பாதி தென்னிலங்கை தன்னில் சிறைப்பட்டு அன்னை சீதை உள்ளார் என்றார். ஆழ்கடல் கடந்து ராவணன் ஆளும் நாடு இலங்கை உண்டு. ஆவண செய்யுங்கள் அங்கே செல்ல ஆபத்து உண்டு வழியில் நிறைய. இப்படி விவரம் சம்பாதி சொல்ல இறக்கைகள் தானாய் முளைத்தது அவனுக்கு. இதுவே ஸ்ரீராமன் மகிமை என்று என்புடன் கூறி சம்பாதி பறந்தான். மறைத்து நின்ற கடலை கடந்து மலையாய் எழுந்திடும் அலைகள் தாண்டி மங்கையை தேடி செல்வார் யாரென மலைத்து நின்றனர் வானரர் தாமும். பிரம்மபுத்திரன் கரடிகள் அரசன் பிரச்சனை தீர மார்க்கம் தந்தான். பிரபு ராமரின் காரியம் முடிக்க பிரபஞ்சத்தில் வெல்லான் அனுமனே என்றான். வல்லவன் அனுமன் காத்தில் பறந்தான். வலிமையான மைனாக பர்வதம் கண்டு வல்லமை தன்னை சுரசைக்கு உணர்த்தி வலியவள் சிம்மிகை வாழ்வை முடித்து மலையாய் மறைத்த லங்கினியை வென்று மலைகள் சூழ்ந்த இலங்கைக்கு நுழைந்து கலையின் உருவை அங்கே கண்டான். தலைவன் கணையாளி பார்த்திடத் தந்தான். அன்னவள் தனக்கு ஆறுதல் சொன்னான். அன்னையின் அடையாளம் ஒன்று பெற்றான். அசோகவனத்தை அழித்திடத் துணிந்தான். அரக்கர் பலரையும் கொன்று குவித்தான். லங்காதிபதி மைந்தர்கள் பலரில் ஒருவன் இளைய இளவல் அட்சய குமாரன். இன்னுயிர் தனையும் வானரம் போக்கிட ராவணன் தலைமகன் வந்தான். இவனது பெயர் மேகநாதன் என்பது. இந்திரனை வென்றதனால் இந்திரஜித் ஆனது. இலங்கை அரசின் பட்டத்து இளவரசன் இளையவன் இறந்ததனால் சினந்து எழுந்தான். தந்தைக்கு பிறகு ஆள உள்ளவன், தந்தைக்கு நிகராய் வீரம் படைத்தவன், தன்னை எதிர்த்த அனுமனை வெல்ல தளராத போரிடும் நிலையை பெற்றான். எய்த கணைகள் வீணாகி போயின. எல்லா சரங்களும் அனுமனிடம் அஞ்சின. எல்லையற்ற கோபத்தோடு பிரம்மாஸ்திரத்தை எடுத்தே விடுத்தான் ராவணன் மைந்தன். அஸ்திரம் அனுமனை நெருங்கிடாது ஆயினும் அனுமன் அடங்கினன் பிரம்மனை மறித்து. அன்னவன் தன்னை ராவணன் முன்பு அரச சபையில் நிறுத்தினான் இந்திரஜித்.